விவிலிய வினா விடை. மத்தேயு நற்செய்தி. இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த யாரை குணப்படுத்தினார்? பேதுருவின் மாமியார். என்னை பின்பற்றி வா என்று சுங்கசாவடியில் அமர்ந்திருந்த யாரை இயேசு அழைத்தார்? மத்தேயு. என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்று இயேசுவிடம் பணிந்து கூறியவர் யார்? தொழுகைக்கூட தலைவர் ஒருவர். இயேசுவின் ஆடையை தொட்டு குணம் பெற்ற இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் எத்தனை ஆண்டுகளாய் பாதிக்கப்பட்டிருந்தாள்? பனிரெண்டு ஆண்டுகள். இயேசுவை காட்டிக் கொடுத்த சீடர் பெயர் என்ன? யூதாஸ் இஸ்காரியேத்து. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை யார் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இயேசு கூறினார்? விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று கூறியவர் யார்? இயேசு. கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் இந்த நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பார்கள் என்று இயேசு எந்த நகரங்களை கூறினார்? தீர், சீதோன். பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்று இயேசு கூறிய நகரின் பெயர் என்ன? கப்பர்நகூம். தீர்ப்பு நாளில் சேதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என்று இயேசு எச்சரித்த நகரின் பெயர் என்ன? கப்பர்நகூம். ஓய்வு நாளில் குணமாக்குவது முறையா என்று பரிசேயர்கள் கேட்டும் இயேசு யாரை குணப்படுத்தினார்? கை சூம்பியவர். யாரைக் கொண்டு இயேசு பேய்களை ஓட்டுகிறார் என்று பரிசேயர்கள் கூறினார்கள்?
பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூல். 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தவர் யார்? யோனா. என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர். இயேசு கூறிய விதைப்பவன் உவமையில் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர். இயேசு கூறிய விதைப்பவன் உவமையில் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர். இயேசு கூறிய விதைப்பவன் உவமையில் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர். இயேசு கூறிய விதைப்பவன் உவமையில் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள், இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர் என்று யாரை குறிப்பிடுகிறார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர். விண்ணரசு எதற்கு ஒப்பாகும்? கடுகு விதை புளிப்பு மாவு. ஏரோதுவின் சகோதரன் பிலிப்பின் மனைவி பெயர் என்ன? ஏரோதியாள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு இயேசு செய்த புதுமையில் எஞ்சிய துண்டுகளை எத்தனை கூடைகளில் எடுத்தனர்? பனிரெண்டு. 5 அப்பம் 2 மீன் புதுமையில் பெண்களும் சிறுபிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை எவ்வளவு? ஏறத்தாழ 5000. ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்று இயேசுவிடம் கேட்ட சீடரின் பெயர் என்ன? பேதுரு. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று கானானிய பெண்ணிடம் இயேசு கூறினார். அப்பெண் எதற்காக இயேசுவிடம் வந்திருந்தார்?
பேய் பிடித்த தம் மகளை குணமாக்க. 7 அப்பங்கள் சில மீன்கள் கொண்டு இயேசு செய்த புதுமையில் மீதியாய் இருந்த துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தனர். ஏழு கூடைகள். 7 அப்பங்கள் சில மீன்களும் கொண்டு இயேசு செய்த புதுமையில் பெண்களும் சிறுபிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை எவ்வளவு? ஏறத்தாழ 4000. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? பேதுரு. என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று இயேசு யாரை கடிந்து கொண்டார்? பேதுரு. பேதுரு என்னும் கிரேக்கச் சொல்லின் பொருள் என்ன? பாறை. இயேசு உருமாற்றம் அடைந்தபோது அதை கண்ட சீடர்கள் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு கேட்டதற்கு இயேசு என்ன கூறினார்? எழுபது தடவை 7 முறை. விண்ணரசு யாருக்குரியது என்று இயேசு கூறுகிறார்? குழந்தைகள். விண்ணரசில் புகுவது கடினம் என இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? செல்வந்தர்.